அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை அற்புதமான சோமவார அமாவாசை. இரவு 12 மணிக்குள் இந்த எளிமையான பொருளை எரித்து பாருங்கள். பணம் மலை போல் குவியும், கோடிக்கடனும் காணாமல் போகும். நம்ம யூடியூப் சேனல்ல இன்றைய சோமவார அமாவாசையை முன்னிட்டு ஆல்ரெடி ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் நீங்க சேர்க்கலாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க, பூஜைகள் செய்ய முடியாதவங்க மற்றும் கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக எளிமையான தாந்திரிகங்கள் மற்றும் ரகசிய வழிபாட்டு முறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய சோமவார அமாவாசையை முன்னிட்டு நாம் செய்ய வேண்டிய எளிமையான ஒரு பணவசிய தாந்திரிகத்தை பார்க்க போறோம். இந்த ஆற்றல் மிக்க தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நேற்றைய பதிவுல இன்றைய சோமவார அமாவாசையை முன்னிட்டு ஒட்டுமொத்த தரித்திரத்தையும் விளக்கக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிகத்தை பார்த்தோம். அது மிகவுமே முக்கியமான பதிவு. அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்காக இந்த பதிவுடைய என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. மேலும் நம்ம டிவைன் ரூட் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும். தேவைப்படுறவங்க நீங்க பாருங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் தாந்திரிகத்தை செய்ய போறவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குங்க. அதாவது குளிச்சுட்டு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்தாலே போதும். அதே போல இன்றைய தினம் அமாவாசையாக இருப்பதனால அசைவத்தை தவிர்ப்பது நல்லது. சோ இந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்க இன்றைய நாள் முழுவதுமே நீங்க அசைவத்தை தவிர்த்திடுங்க. பெண்களாக இருக்கிற பட்சத்துல தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். ஆனால் தலைக்கு குளிச்சுட்டு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பெண்கள் தீட்டுன்னு கிடையாதுங்க. வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க ஃபாலோ பண்ணலாம். பொதுவாகவே எந்த அமாவாசையில் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நாம் செய்யலாம். அதிலும் திங்கட்கிழமையில் வரக்கூடிய இந்த சோமவார அமாவாசை மிகவுமே விசேஷம். மிகவும் அரிதாக கிடைக்கக்கூடிய இந்த அமாவாசை நாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க. இன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகளாக இருந்தாலும் அதற்கு கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். எந்த நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை செய்யணும்னு பார்த்தோம்னா மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை இருக்கும் நேரம். அதற்கு பிறகு மாலை 6 மணி முதல் இரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம். எந்த அமாவாசையில் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்தாலும் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை இருக்கும் நேரம். அதே போல மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம். இந்த 2 டைமிங்ஸ்ல உங்களுக்கு எந்த நேரம் கன்வீனியன்ட்டா இருக்குமோ அந்த நேரத்துல நீங்க செய்யுங்க. சில நாட்கள்ல பார்த்தோம்னா அமாவாசை திதி சாயங்கால நேரமே முடிந்து போயிருக்கும். அப்படி இருந்தால் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் அந்த டைமிங்ஸை யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, அமாவாசை திதி இருக்கக்கூடிய அந்த நாளில் அன்றைய தினம் முழுவதுமே அந்த திதியின் அதிர்வலைகள் பலமாக இருக்கும். சோ அமாவாசை வரக்கூடிய நாட்களில் இப்ப நம்ம பார்த்த டைமிங்ஸை தாராளமாக நீங்க பயன்படுத்திக்கலாம். இன்றைய தினத்திற்கான அமாவாசை திதி நேரத்தை தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 6 மணி 33 நிமிடங்களுக்கு அமாவாசை திதி ஆரம்பமானதுங்க. நாளைய தினம் செப்டம்பர் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 7 மணி 59 நிமிடங்கள் வரை அமாவாசை திதி நிறைவாக இருக்குங்க. குறிப்பாக யாரெல்லாம் இந்த தாந்திரிகத்தை கட்டாயம் செய்யணும்னு பார்த்தோம்னா, பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க, அதாவது கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க, அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க மற்றும் குடும்பத்தை ரன் பண்றதுக்கு பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த சிம்பிளான தாந்திரிகத்தை நீங்க தவற விடாதீங்க. உடனடியாக நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. சரிங்க, தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படும் பொருட்களை பார்க்கலாம். முதலாவதாக மகாலட்சுமி தாயார் மற்றும் குபேரருக்கு உகந்த பொருள் 6 எண்ணிக்கையில ஏலக்காயை நம்ம எடுத்துக்கணும். புதியதாக தான் வாங்கணும்னு கிடையாதுங்க. வீட்டில் ஆல்ரெடி நீங்க வச்சிருக்கக்கூடிய ஏலக்காயை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஓரளவிற்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்பவும் பழைய ஸ்டாக் ஏலக்காய் எல்லாம் எடுக்க வேண்டாம். அது தாந்திரிகத்திற்கு பலன் கொடுக்காது. ஓரளவிற்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஏலக்காயா இருந்தா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கடையில நீங்க வாங்கிடுங்க.
கொட்டிடுங்க. அடுத்ததாக 6 எண்ணிக்கையில கிராம்பு, முனை உடையாத முழுமையாக இருக்கக்கூடிய கிராம்பாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஜனவசியம் மற்றும் பணவசியம்னு இரண்டிற்குமே இந்த கிராம்பு பயன்படும். அடுத்ததாக 2 எண்ணிக்கையில பட்டை நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம், இது ஆப்ஷன் தாங்க, வேணும்னா நீங்க பயன்படுத்திக்கலாம், இல்லைன்னா நீங்க விட்டுருங்க. அதற்கு பிறகு நார்மல் கற்பூரம் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த பொருட்களை பசுனை விட்டு நம்ம எரிக்கணும். சோ நல்ல பசுனையா பார்த்து எடுத்துக்கோங்க, அல்லது கடையில கொஞ்சம் பிராண்டடான நெய்யா பார்த்து வாங்கிக்கோங்க, அதுல கொஞ்சமாவது பசுனை கலந்திருக்கும். இப்ப இந்த பொருட்களை எரிப்பதற்கு ஒரு சின்ன மண் குடுவை அல்லது கிண்ணம் நீங்க எடுத்துக்கோங்க. வீட்டிலேயே நீங்க நெய் எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அதை நீங்க தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அதே போல இந்த பொருட்களுடைய எண்ணிக்கையும் மிகவுமே முக்கியம். 6 எண்ணிக்கையில ஏலக்காய், 6 எண்ணிக்கையில கிராம்பு, அதாவது லவங்கம்னு கூட சொல்லுவோம், அதை எடுத்துக்கணும். பச்சை கற்பூரம் இருக்கிறவங்க அதையும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. பணவசிய தாந்திரிகத்தின் முதன்மையான பொருளே இந்த பச்சை கற்பூரம் தாங்க. இப்ப இந்த பொருட்களை எல்லாம் அந்த கிண்ணத்துல வச்சுட்டு தாராளமா கொஞ்சம் நெய் நீங்க ஊத்திக்கோங்க. அப்பதான் அதுல இருந்து நல்ல நறுமணம் நமக்கு கிடைக்கும். இந்த தாந்திரிகத்தினுடைய சாராம்சமே இந்த பொருட்கள் அனைத்தும் பசுனையில் நன்றாக எரிந்து அதிலிருந்து வரக்கூடிய அந்த நறுமணம் தாங்க. சோ இந்த பொருட்களை எல்லாம் கொஞ்சம் நல்ல நெய் ஊத்தி நீங்க எரிச்சிடுங்க. நார்மல் கற்பூரம் கரெக்டா ஒண்ணுதான் எடுக்கணும்னு கிடையாதுங்க. இந்த பொருட்கள் எரியும் அளவிற்கு நீங்க கற்பூரத்தை எடுத்துக்கலாம். வீட்டினுடைய ஹால் பகுதி வரவேற்பறையில இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பெட்ரூம்ல நீங்க செய்யலாம். நீங்க குளிச்சிட்டு சுத்தமா இருக்கீங்க, எந்த ஒரு தீட்டும் இல்லாதவங்க நீங்க பூஜை அறையில் வைத்தும் செய்யலாம். அதற்காக தனி பூஜை அறையெல்லாம் இருக்கணும்னு கிடையாதுங்க. வீட்டில் நீங்க சுவாமி படங்களை எந்த இடத்துல வச்சிருப்பீங்களோ அங்கேயே இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். இந்த பொருட்கள் எரியும் போது கொஞ்சம் நீங்க தள்ளி உட்கார்ந்துக்கோங்க. ஏன்னா ஏலக்காய், கிராம்பு போன்ற பொருட்கள் கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும். சோ கற்பூரத்தை ஏத்திட்டு நீங்க கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து உங்களுடைய குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தை மனதார நினைச்சுக்கோங்க. பணம் வசியமாகணும், பணம் சேரணும், பணம் நிறையணும், பணம் குவியணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. ஆனால் கடன் தீரணும், அடகு வைத்த நகையை மீட்கணும்னு இது போன்ற பிரார்த்தனையை செய்யக்கூடாதுங்க. ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம், கடன், அடகு இது போன்ற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்க. அதற்கு பதிலாக பணம் கிடைக்கணும், பணம் சேரணும்னு நம்ம வேண்டிக்கணும். பணம் அப்படின்றது நேர்மறையான வார்த்தை. சோ பணம் இருந்தாலே நம்முடைய கடன்கள் தீரும், அடகு வைத்த நகைகளை மீட்க முடியும். சோ பணம் சேரணும்னு இஷ்ட தெய்வம் மற்றும் குலதெய்வத்தை மனதார நினைச்சுக்கிட்டு நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. சில பேருக்கு குலதெய்வம் தெரியாமல் இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க நீங்க இஷ்ட தெய்வத்தை மனதார நினைச்சுக்கோங்க. நடுவுல வேணும்னா கொஞ்சம் கற்பூரம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொருட்கள் எரிந்து முடிந்ததும் அதுல இருந்து ஒரு நல்ல புகை நமக்கு வெளியேறும். அதுதாங்க மிகவுமே முக்கியம். அதுதான் பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடியது. சில பேருக்கு டஸ்ட் அலர்ஜி அல்லது வீசிங் ட்ரபிள் இருக்கலாம், புகை ஒத்துக்காமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த தாந்திரிகத்தை செய்ய வேண்டாம். இந்த பொருட்கள் முழுமையாக எரிந்து சாம்பலாகணும்னு கூட கிடையாதுங்க. இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல இந்த அளவிற்கு எரிந்தாலே போதும். அப்பதாங்க அதுல இருந்து புகையும் நமக்கு வெளியேறும். நல்ல ஒரு தெய்வீக மனம் உங்களுக்கு கிடைக்கும். வீடு முழுவதும் இந்த புகை பரவட்டும். அந்த புகை மொத்தமாக அடங்கியதற்கு பிறகு, மேலும் அந்த பொருட்கள் ஆறியதற்கு பிறகு அதை நீங்க டஸ்ட்பின்ல எடுத்து கொட்டிடுங்க. அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் கூட இந்த தாந்திரிகத்தை நாம் செய்யலாம். பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலுமாக நீங்கும், தாராளமான பணவரவை ஏற்படுத்தும். இந்த தாந்திரிகத்தை செய்த சில நாட்கள்ல பார்த்தீங்கன்னா பணவரவில் அசுர வளர்ச்சி ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.